ஒரு குழந்தைக்கு பேச்சு வரல, நம்ம என்ன பண்ணுவோம்? டாக்டர் கிட்ட கூட்டு போய் காட்டுவோம். அங்கேயும் சரியாகல, கடவுள் காலை தான் பிடிக்கணும். அந்த முருகர் வேலை எடுத்து அந்த தேனில் தொட்டு ஓம் சரவண பவ இதை வந்து 3 வாட்டி எழுதணும்னு வைங்களேன். அடுத்த 3வது 4வது பவுனிக்கெல்லாம் எப்படி சொல்றது, நல்ல பேச்சு போல்டாக பேசுவான் இந்த பையனா இப்படின்ட்டு. இப்போ முருகர்கிட்ட இந்த பங்குனி உத்திரத்துல என்ன மாதிரியான வேண்டுதலை நம்ம முன் வச்சா குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? பால், பன்னீர், தேன், திரிபதி, சந்தனம், இந்த ஒரு 6 பொருள் நீங்கள் அபிஷேகம் பண்ணி வச்சு வழிபட்டு வந்தீங்கன்னா, என்கிட்ட ஒன்றுமே இல்லையே, எனக்கு அது கூட செய்ய முடியல, ஒன்றும் இல்லை, ஒரு 10 ரூபா பன்னீர் பாட்டில் வாங்கிக்கோ, அந்த வேல் மேலே வந்து கடவுளுக்கு நம்ம வழி பண்ணோன்ட்டு அந்த 48 நாள் மண்டல பூஜையில் மாலையை போட்டுன்னு அந்த நாட்களுக்கு மட்டும் நான் உண்மையாக இருக்கேன்னு சொன்னால், இன்றைக்கி நான் ஒரு தப்பு செய்கிறோன்னா அந்த 4 செவத்துக்கு மட்டும் தான் தெரியுது நம்ம நினச்சிருக்கோம். ஆனால் நம்மளுக்கு படைத்த கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, 1000 கண்ணில் ஒரு கண்ணிலையாச்சும் நம்ம கண்டிப்பாக மாட்டோம். அதனால தான் நிறைய விஷயங்கள் வந்து கடவுளை மட்டும் ஏமாற்றக்கூடாது. வினை பாவங்களுக்கு தான் நீங்கள் அன்னதானம் பண்ணுறீங்க. இன்றைக்கி நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுறேன், யாரையோ ஏதோ ஒன்று பண்ணிடுறேன், இல்லை ஒரு கொலையோ பண்ணிடுறேன், அதுக்கு நான் பிரார்த்திதமாக வந்து அன்னதானம் போடுறேன்னா அந்த கடவுள் என்னை ஏற்றுப்பாரா? வந்து திருவண்ணாமலைக்கு போகணும், சாமியை பண்ணோம், நான் தான் கோடி லட்சம் பணம் வச்சுருந்தாலும் அவன் தான் வணங்கி அவன் அருள் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துலையே நம்ம காலை வைக்க முடியும். சாமி மோதிரம் அணியலாமா? அதனால பாதகமா இல்லை சாதகமா? இங்கே பார்த்தீங்கன்னா பிள்ளையார், ஓம் தலை, முருகர் கேட்கலாம், நீங்கள் தான் போடணுமா, ஏன் நாங்களாம் போடுங்க. விதிமுறைகள் தெரிஞ்சால் போடலாம். விதிமுறைகளே தெரியாமல் நானும் போடணுன்னு போகிறேன். இங்கேருந்து மலையில் குச்சி சாவரன்னு முடிவு எடுத்துட்டா நானும் போய் நீ போகிறேன்னு நான் போக முடியுமா? மோந்திரம் போட்டால் நாகதோஷம் வரும், கண்டிப்பாக வரும். நாக சர்பன்ட்டு இருக்குது, கல்யாணமே ஆகாது. இல்லாத நாக சர்பத்தை இவனுங்களே அந்த மோதிரத்தை போட்டு இவனுங்களே எடுத்துப்பானுங்க. ஐயோ, நீ ஏதோ ஒரு ஆசையில் ஒரு 50 ரூபா 100 ரூபா கொடுத்து வாங்கி போகிற, ஏதோ உனக்கு நீ நல்லா இருந்திருப்ப, அந்த மோதிரம் போட்டு நல்லாவே இருந்திருக்க மாட்டேன். இப்போ சாமி மோதிரம் போடும் போது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கு போகும்போது அந்த மோதிரத்தோட போகலாமா, இல்லை மோதிரத்தை கழட்டி வச்சுட்டு போகலாமா? நான் என்ன கேட்குறேன்னு உங்களுக்கு எனக்கு நல்லா புரியுது. ஒரு தப்பு பண்ணுறோம், இல்லை ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணுறோம், இல்லை ஒரு போதை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முற்றிலும் அதை தவிர்த்துட்டு எதனா நீங்கள் தப்பு பண்ணுறது தான் ஒரு மஞ்சள் தண்ணிலையோ இல்லை ஒரு பாலிலையோ போட்டுட்டு. தமிழ்மேல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில நம்ம கூட பால் முனீஸ்வரன் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். பங்குனி உத்திரம், ஸோ நிறைய விஷயங்கள் வந்து மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருப்பாங்க, நம்ம பால் முனீஸ்வரன் கிட்ட இருந்து என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பங்குனி உத்திரம்னா என்ன? அதாவது பங்குனி உத்திரம்ன்றது வந்து முருகன்னால என்னது நார்மலாக ஸ்பெஷல். இப்போ முருகருக்கு தான் பயங்கரமாக ட்ரெண்டிங்காக வீடியோஸ் போயிட்டுருக்கு, முருகர் தான் காட்சி கொடுத்துட்ருக்காரு, முருகர் தான் வழிபட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. பங்குனி உத்திரம்ன்றது முருகருக்கான ஒரு நாள், சரிங்களா? அதாவது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, போர் பூஞ்ச நாள், அந்த மாதிரி காவடி எடுக்கிற நாள், அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நடக்குது. இந்த பங்குனி உத்திரம் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, முருகரே ஸ்பெஷல் தாங்க, சரிங்களா? அதாவது நம்ம ஒரு வேண்டுதல், கடுமையான ஒரு தவம், நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு பேச்சு வரல, நம்ம என்ன பண்ணுவோம்? டாக்டர் கிட்ட கூட்டு போய் காட்டுவோம். அங்கேயும் சரியாகல, கடவுள் காலை தான் பிடிக்கணும், சரிங்களா? அந்த மாதிரி இந்த பங்குனி உத்திரவத்தில் என்ன ஒரு விஷயம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எந்த குழந்தைக்கு பேச்சு வரல, பேச்சு திணறுது, சரியாக எதுவுமே சொல்ல முடியலன்னு போது உங்கள் வீட்டில் வந்து வெள்ளியில் வந்து ஒரு வேல் வாங்கி வச்சுக்கோங்க சின்னதாக, சரிங்களா? அந்த வெள்ளி வேலை வந்து தேன் இருக்குது பார்த்தீங்களா, மலை தேன், ஒரிஜினல் தேன், அந்த தேனை வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி முருகருடைய தினம், இந்த பங்குனி உத்திரம், பிரதோஷம், அந்த மாதிரி நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முருகர் வேலை எடுத்து அந்த தேனில் தொட்டு ஓம் சரவண பவ, என்னது ஓம் சரவண பவ இதை வந்து 3 வாட்டி எழுதணும்னு வைங்களேன். இந்த 3 பங்குனி இந்த கிருத்திகைக்குள்ள அவன் எப்படி பேச முடியாமல் திணறினானோ, அடுத்த 3வது 4வது பங்குனிக்கெல்லாம் எப்படி சொல்கிறது, நல்ல பேச்சு போல்டாக பேசுவான் இந்த பையனா இப்படின்ட்டு. அந்த மாதிரி முருகருடைய சித்தம் விளையாட்டுகள் நிறையா இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி முருகரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னென்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, காவடி எடுப்பாங்க, அலகு குத்துவாங்க, கூண்டு வேல் போடுவாங்க, இந்த மாதிரி முருகரை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். முருகர் வந்து தமிழ் கடவுள், அதாவது தமிழ் கடவுள்ன்றவர் வந்து சிவனுக்கு பிறந்தார் பிறகுல 2வது பட்சம், ஆனால் நெற்றிக்கண்ணில் வந்தவங்க தான் எல்லாருமே. அதுபோல் வந்து முருகரை எவ்வளோ நம்ம வழிபடுறோமோ, அதாவது ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று சொல்லிட்டாங்களா, ஒரு கொத்தனார் வந்து வேலை செஞ்சிட்ருக்காரு, இன்னொருத்தர் எதிர்கடையில் வந்து அவரும் இன்னொரு வேலை செஞ்சிட்ருக்காரு. இந்த கொத்தனார்கிட்ட வந்து தோசியம் பார்க்குறாரு. தோசிக்கார் சொல்கிறாரு, உனக்கு எல்லாம் நல்லா தான்ப்பா இருக்குது, இன்னும் நீ சீக்கிரம் பணக்கார ஆகிற,
ரிபூதி மட்டும் பட்டை போட்டுக்கோன்றாரு. என்னால் இருக்கிற வேலையில் பட்டெல்லாம் போட முடியாதுயா அப்படின்றாரு. சரின்ட்டு நீ வந்து பட்டை போடலாம், பட்டை அடிக்கிறவங்களாச்சும் காலைல ஏஞ்சி போய் பாருன்ற. இந்த எதிர்க்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா பட்டை போட்டுன்னு தான் வந்து காலைல தொழில் தொடங்குவார். இதனாலலாம் ஆயிடுச்சு, பார்க்க என்ன ஆகுது, கொஞ்சம் நல்லா வந்துட்டே இருக்கார். ஒரு நாள்லாம் ஆயிடுச்சு, இவர் பட்டை போடுறவர் கடை திறக்கிறவர் வரலை. அவருக்கு வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு புதையல் கிடைக்கிது. அந்த இடத்துல போயிட்டு இவர் போய் பார்க்கணுன்ட்டு போகிறார். யாரும் மேஸ்திரி போகிறார். போயிட்டு நான் அவர் புதையலை தோண்டி எடுக்கிறாரு. இவர் பார்த்துட்டாரு. ஆனால் இவர் பார்த்தது புதையல் இல்லை, அவர் நெத்தியில் போட்டுனுக்கிற பட்டை. நான் பார்த்துட்டேன்னவே என்ன ஆயிடுச்சு, அவர் என்ன சொல்கிறார், ஐயோ நம்மளை பார்த்துட்டானே. இது திருவாசகத்திலே இருக்கக்கூடிய ஒரு கதை பாத்திரம். சரிங்களா? அந்த மாதிரி நம்மளை முருகனை நினச்சி ஒரு புடி சாம்பல் தோட்டிட்டோன்னா, அவன் நினச்சி சொன்னது வந்து விஷயம் பார்த்தீங்கன்னா பட்டை போட்டது மட்டும்தான் பார்த்தான். இவர் என்ன நினச்சினார், புதையலை எடுத்துகிட்டு பார்த்துட்டான். அப்படி இருக்கும்போது அந்த சாதாரண திருநூறுக்கு, புரியுதுங்களா, பூசப்போன சாம்பலுக்கு அவ்வளோ மகிமை இருக்குது. சரிங்களா? உங்கள் வீட்லேயும் சரி, ஏதாவது ஒரு பிரச்சனையா முருகர் கோயிலுக்கு போயிட்டு, அதாவது செவ்வாய்க்கிழமை இந்த அரளிப்பூ, இந்த கனகாமரம், இதெல்லாம் முருகருக்கு ரொம்ப உகர்ந்த பூ. சரிங்களா? செவ்வாய்க்கிழமை வடபழனி கோயிலுக்கு தொடர்ந்து 3 வாரம் போனால் நம்ம என்ன வேண்டுமோ கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும். பொதுவாக இந்த 2025 அப்படின்னாலே வந்து ரொம்ப செவ்வாய்க்கு பலமான ஒரு ஆண்டு அப்படின்றாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஆண்டு வந்து நிறைய முருகர் சார்ந்த விஷயங்கள் வந்து நமக்கு ரொம்ப வழிபட்டால் நல்லது நடக்கும் அப்படின்வாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த பங்குனி உத்திரத்தில் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க, சில குழந்தைங்களுக்கெல்லாம் பேச்சு வரலைன்னா இந்த மாதிரி வெள்ளியில் வேல் வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? நிறைய பேருக்கு வந்து இந்த குழந்தை பேர் அது கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ முருகர்கிட்ட இந்த பங்குனி உத்திரத்தில் என்ன மாதிரியான வேண்டுதலை நம்ம முன் வச்சா குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? அதாவது வேண்டுதல் நம்ம வைக்கிறோன்னு முடிவு எடுத்துட்டோம், குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது செவ்வாய்க்கிழமை வந்து இந்த அரளிப்பூ விளக்கு போடணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் முருகர் வீட்டில் வேலு மட்டும் இருந்தால் போதும். முருகருடைய சிலையோ அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது, வேலு மட்டும் இருந்தால் போதும். அந்த வேலுக்கு வந்து நம்ம ஒரு 5 பொருள், பால், பன்னீர், தேன், ரிபுதி, சந்தனம், இந்த ஒரு 6 பொருள் நான் சொன்னது உங்களுக்கு பிடிக்கும், நிறைய நல்லா செய்ய முடியும் அப்படின்னா உங்களுடைய விருப்பம்படி நீங்கள் அபிஷேகம் பண்ணி வச்சு வழிபட்டு வந்தீங்கன்னா, என்கிட்ட ஒன்றுமே இல்லையே, எனக்கு அது கூட செய்ய முடியல, ஒன்றும் இல்லை, ஒரு 10 ரூபா பன்னீர் பாட்டில் வாங்கிக்கோ. அந்த வேல் மேலே வந்து முருகனை வந்து ஒரு பொழுது இருந்து, அதாவது ஒரு பொழுது உண்மையாக நேர்மையாக இருந்து முருகனையே நினைத்து நம்ம வழிபட்டோன்னா நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ, அதாவது பார்த்திங்கன்னா கல்யாண தடை இருக்குது, நாகதோஷம் இருக்குது, பொண்ணு பார்க்க வராங்க தடுங்கலாயின்னு போயிட்டுருக்கு, வரவங்க வரேன்னு சொல்கிறாங்க தடுங்கலாகி நின்றுடுது, அந்த மாதிரி விஷயத்துக்கும் முருகர் கை கொடுப்பேன். அதே மாதிரி எதிராளி தொல்லை இருக்குது, எனக்கு பிரச்சனை அதிகமாக தலைக்க, நான் சும்மா இருந்தாலும் என் கூட இருக்கவங்க சும்மா இருக்குமா, அதுக்கும் முருகனை வந்து வழிபடலாம். சரிங்களா? வேலுண்டு பயம் இல்லை, அந்த மாதிரி தான். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கடன் தொல்லையாக இருக்குது, முருகர் கோயில் முன்னாடி போய்ட்டு ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு கல் உப்பு பேக்கெட், சரிங்களா, அதை நம்ம தலையை சுற்றி போட்டோன்னு வைங்களேன், அந்த கல் உப்பு எப்படி கரையுதோ அது போல் நம்ம வாழ்க்கையில் பண கஷ்டம் எல்லாமே சீக்கிரம் கரைஞ்சி நல்லபடியாக ஏற்றுக்கும். 90s கிட்ஸில் நிறைய பேருக்கு இன்னும் கல்யாணம் ஆகாமல் தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு திருமண தடையும் இருக்குது. ஸோ இந்த பங்குனி உத்திரத்தில் முருகர்கிட்ட என்ன மாதிரியான வழிபாடு பண்ணணும்? அதாவது பார்த்திங்கன்னா முருகரை வந்து உண்மையாக வழிபடணுங்க. அதாவது எல்லோரும் சொல்கிறாங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு, நான் ஒன்றேன்னு சொல்கிறேன், எதுவுமே செய்யாதீங்க. ஏன் எதுவுமே செய்யாதீங்கன்னு சொல்கிறேன்னா தப்பாக நினைக்கக்கூடாது. நம்ம கும்புற கடவுள் நம்மளுக்கு உண்மையாக இருக்கார். சரிங்களா? அது போல் நம்மளும் உண்மையாக இருக்கணும். கடவுளுக்கு நம்ம வழி பண்ணோன்ட்டு அந்த 48 நாள் மண்டல பூஜையில் மாலையை போட்டுன்னு அந்த நாட்களுக்கு மட்டும் நான் உண்மையாக இருக்கேன்னு சொன்னால், இப்போ நானே உங்களை ஏமாற்றணும்னா கொஞ்ச நாள் தான் ஏமாற்ற, அதுக்கு மேலே என்னோடய சுயரூபத்தை நான் காமிச்சிடுவேன். அதுபோல் கடவுளை யாரும் ஏமாற்றக்கூடாது. சரிங்களா? ஒரு கடவுள் நம்ம பின்பற்றி போகிறோமா, நம்ம எதுக்கு குலதெய்வத்தை விட்டுட்டு இன்னொரு கடவுளை கையை பிடிக்கிறோன்னா அந்த கடவுள் நம்மளுக்கு எப்போதுமே வந்து துணையாக இருக்குது, கேட்ட உடனே வரங்களை அள்ளி கொடுக்குது. புரியுதுங்களா? அந்த மாதிரி விஷயத்தில் வந்து நம்ம எந்த ஒரு கடவுளை வந்து ஏமாற்றாமல் ஒரு நிலையாக மனநிலை, அதே மாதிரி வேண்டுதல் வச்சா நிறைய பேர் செய்யாமல் இருக்காங்க. வேண்டுதல் என்பது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் இப்போ பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேண்டுதல் வச்சுருப்பாங்க, குழந்தை பிறந்தா எதனா செய்கிறேன், ஒன்று அந்த இடத்துல மறந்துருப்பாங்க இல்லையா, ரெண்டாவது அவங்க இறந்துருப்பாங்க, அதனால் தெரியாது. இதனால் என்ன பண்ணுவாங்க, எங்களை மாதிரி அருள்வாக்கு மேடை வச்சுருக்கவங்க இடத்துல வந்து கேட்பாங்க, அதை சொல்லி அந்த பிரார்த்தனையை செஞ்சால் தான்
உங்களுடைய கஷ்டம் நஷ்டம் எந்த ஒரு தொழில் எடுத்தாலும் எங்களுக்கு வந்து வருமானமே கிடைக்க மாட்டுது, எதுவுமே சரியாக நிலைக்க மாட்டுது அப்படின்றது இந்த ஒரு முக்கியத்துவமும் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு வேண்டுதல் வச்சு நிறைவேற்றினா தானே. இப்போ லாபம் இல்லாமல் யாரும் எதுவும், அதே மாதிரி கடவுள் வந்து லாபத்தோடு தான் செய்வார்னா அப்படியெல்லாம் கிடையாது. நம்மளுடைய மனசு அந்த காரணம் தான். அதான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நான் புரிகிற மாதிரி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஆசை, அப்பா அப்படின்னு வாங்க பார்த்தீங்களா, இது நம்ம சாப்பிட்டா திருப்தி அடைவோம், அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் கடவுள்கிட்ட. யாரை வேணாலும் ஏமாற்றிடலாம். இன்றைக்கி நான் ஒரு தப்பு செய்கிறோன்னா அந்த 4 செவத்துக்கு மட்டும் தான் தெரியுது, நம்ம நினச்சிருக்கோம். அப்பா அம்மாவுக்கு தெரியாது, அண்ணன் தம்பிங்களுக்கு தெரியாது. ஆனால் நம்மளுக்கு படைத்த கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, 1000 கண்ணில் ஒரு கண்ணிலையாச்சும் நம்ம கண்டிப்பாக மாட்டோம். அதனால தான் நிறைய விஷயங்கள் வந்து கடவுளை மட்டும் ஏமாற்றக்கூடாது. ஏன் ஏமாற்றக்கூடாதுன்னா இதுதான் காரணம். குலதெய்வம் நம்ம கைவிட்டால் கூட நம்ம அடுத்து ஒரு கடவுளை எடுத்து வச்சு வழிபடும்போது அந்த தெய்வம் நம்மளுக்கு வழிகாட்டுதில்லை. இப்போ இந்த பங்குனி உத்திரத்தில் வேற இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா அன்னதானம் பண்ணலாம். சிறந்ததுலேயே அன்னதானம், ரத்த தானம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அன்னதானம் ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் தெரியுங்களா, எங்கிட்ட ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு 2-3 நாளைக்கு வந்தாங்க. ஒருத்தர் ஊருக்கே சாப்பாடு போடுறாராம். அவருக்கு தெரியாத ஆளே இல்லையா, நான் பேர் சொல்ல விரும்பலை, தெரியாத ஆளே இல்லை, ஆனால் ஊருக்கே சாப்பாடு போடுவார். ஆனால் வீட்டுக்கு சாப்பாடு போட மாட்டாராம். இது என்னது? ஏன்னா இந்த காலகட்டத்தில் கொடுமைகள் நிறைய இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு கணவன் மனைவி ஒரு ஈர்ப்பு தன்மையே இல்லாமல் இருக்காங்க. புரியுதுங்களா? ஊருக்கே நம்ம என்ன தான் இருந்தாலும் நம்ம பெற்ற குழந்தைங்க, நம்மளுடைய ஒய்ஃபை வந்து நம்ம தான் பார்த்துக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாத உறவுகள், தேவையில்லாத பிரச்சனைனா, என்னதான் நம்ம ஊருக்கே 1,00,000 பேருக்கு அன்னதானம் பட்டாலும் ஏர்வை ஆகாது. உண்மையிலேயே ஏர்வை ஆகாது. நீங்கள் செஞ்ச கர்ம வினை பாவங்களுக்கு தான் நீங்கள் அன்னதானம் பண்ணுறீங்க. இன்றைக்கி நான் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. இன்றைக்கி நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுறேன், யாரையோ ஏதோ ஒன்று பண்ணிடுறேன், இல்லை ஒரு கொலையோ பண்ணிடுறேன். அதுக்கு நான் பிரார்த்திதமாக வந்து அன்னதானம் போடுறேன்னா அந்த கடவுள் என்னை ஏற்றுப்பாரா, இல்லை அந்த குடும்பம் என்னை ஏற்றுக்குமா, இல்லை என் குடும்பம் என்னை ஏற்றுக்குமா? கரெக்ட். புரியுதுங்களா? இதெல்லாம் நம்ம சொன்னோன்னு வைங்களேன், தேவையில்லாத பேசுகிறோம். ஏன்னா ஆன்மீகம் மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் என்னென்ன ஒரு விஷயம் நடக்குதோ அது யாருமே யோசிக்கிற தன்மை இல்லை. சரிங்களா? ஏதோ வந்தோம், பேசணும், மைக்கை கொடுத்தாங்க, அப்படிலாம் இருக்கக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? கடவுள் இருக்குன்னு ஒரு பக்கம் இருக்கான், இல்லாதவன்னு சொல்கிறோன்னு இருக்கான். இப்போ இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் பார்த்தீங்களா, 3 மதமும் எம்மதமும் சம்மந்தம் தான். ஆனால் அந்த சம்மந்தம் வந்து இல்லாமல் பேசுவாங்க. ஒவ்வொரு மதத்துலேயே நிறைய வேறுபாடுகள் இருக்குது. புரியுதுங்களா? அதான் சிவன் கோத்திரம் சொல்லுவாங்க, விஷ்ணு கோத்திரம்னு சொல்லுவாங்க. கிறிஸ்டினில் பார்த்தீங்களா பெந்தகோஸ்ன்னுவாங்க, ஆசின்வாங்க. இஸ்லாம்லேயும் நிறையா இருக்குது. ஆனால் மதம் என்பது 3 தான், இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின். ஆனால் அந்த மதத்துக்குள்ளேயே வெவ்வேறு கருத்துப்பாடுகள் இருக்கு, நிறைய உட்பிரிவு. புரியுதுங்களா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. தெய்வம் என்பது ஒன்று தான். சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா தெய்வம் எம்மதமும் சம்பந்தம் தான். இப்போ நிறைய பேர் இந்த தீராத சாபத்தில் ஆளாயிடுவாங்க. இப்போ நம்ம பேசணும் இல்லையா, இந்த குழந்தை பிறப்பு, இல்லை இல்லாட்டி வந்து ஒரு கல்யாண திருமண தடை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து சாபத்தில் மாட்டிக்கிட்டு எப்படி வெளியில் வர்றதுன்னு தவிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த பங்குனி உத்திரத்தில் அதுக்கு ஏதாவது ஒரு சிறப்பு இருக்கா? இந்த மாதிரி பிரார்த்தனைகள் பண்ணால் தீராத சாபத்திலேருந்து விடுபெறலாம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? கண்டிப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று சொன்ன பார்த்தீங்களா, அன்னதானத்துக்கு ஒரு கதை சொன்ன பார்த்தீங்களா. இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரிபிதி இருக்குது பார்த்தீங்களா, ரிபிதி பேக்கெட்டு வாங்கி கொடுக்குறது ரொம்ப நல்லது. சரிங்களா? ஏன்னா அந்த ரிபிதி எல்லோரும் அவருக்கு அபிஷேகம் பண்ணி அது எல்லார் கையிலையும் போய் சேரும். சரிங்களா? சாப விமர்சனம் கிடைக்கும். சரிங்களா? உங்களோட தீராத பிரச்சனை, அது இல்லாமல் மன அழுத்தம், அது இல்லாமல் உடல் இருக்க நோய்கள், அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு உடம்புநிலை சரியில்லைனா கூட அந்த சாம்பல் எடுத்து பூசினா எனக்கு சரியாயிடுதுன்றாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி அந்த சாம்பல் 1000 லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து சாம்பல் முருகன் என்று பூசிப்பாங்க. ஆனால் அந்த சாம்பல் முருகருக்கே கொடுத்தது யார்? நம்மளாக தான் இருப்போம். புரியுதுங்களா? சாம்பல் ஒன்று மட்டும் போதும், வேறு எதுவுமே நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை. நான் இவ்வளோ மாலை கிராண்டாக வாங்கி போடுறேன், நான் இப்படிலாம் மோளம்லாம் வைக்கிறேன், அப்படிலாம் கிடையாது. முருகருக்கு பிடிச்ச மாதிரி இருங்க. சரிங்க? அங்கே இருக்கிற கோயில் குளத்தாண்ட இருக்கவங்களுக்கு சாப்பிடவே வழி இல்லாமல் இருக்கிறோம், அவங்களுக்கு சாப்பிட அன்னதானம் பொறுத்தவரை யாருக்கு போடணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அப்படி இல்லை, இல்லாதவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த மாதிரி போட்டால் நல்லது. வயதானவர்களுக்கு எங்கே போடுறீங்க? போட மாட்டீங்க. நான் இது வரைக்கும் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், யாருமே அந்த மாதிரி போட மாட்டீங்க. வரும் மக்களுக்கு தான் தரீங்க. நான் மக்களுக்கு தரதுனால வந்து தப்பு சொல்லலை. சாமி பிரசாதம் எல்லாருக்கும் சாப்பிடணும்னு ஆசை இருக்கும், அது இருக்கப்பட்டவனும் சரி இல்லாதப்பட்டவனும் சரி. முதல்ல யாருக்கு போய் சேரணுமோ அங்கே கொடுங்க. எல்லாருக்கும் இருக்கிறவங்களுக்கே கொடுத்தா அப்போ இல்லாதவங்க வந்து நிற்க விட்றீங்களா? முதல்ல அதையும் யோசிக்க மாட்டுறாங்க. இன்னொன்று, நிறைய பேர் இந்த முருகர் பேரை வைப்பாங்க, சாமி பேர் வைப்பாங்க. அதையும் தாண்டி இந்த சாமி மோதிரங்கள் வந்து போடுவாங்க இல்லையா? சாமி மோதிரம் அணியலாமா? அதனால பாதகமா இல்லை சாதகமா?
கண்டிப்பாக சாதகம். இங்கே பார்த்தீங்கன்னா பிள்ளையார், ஓம் டால முருகர். சரிங்களா, நான் ஏன் போட்டிருக்கேன்னா அண்ணன் தம்பி 2 பேரையும் 2 பேரும் நாணமும் அதாவது வீரமும் இருக்குது. புரியுதுங்களா? ஏன்னா விநாயகர் என்பது கடவுள். கடவுள் என்பது சித்தி புத்திலேயே விநாயகர் வந்து மூளைக்கு மூளைக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, எந்த வீட்டு வாசலில் பார்த்தாலும் பிள்ளையார் கண்டிப்பாக ஒச்சோர் பிள்ளையார் என்னென்ன பிள்ளையாரும் வைப்பாங்க. திருஷ்டி பிள்ளையார் போக முருகர் வந்து வீரத்துக்கு, நம்மளோட கல்வி ஞானத்துக்கு, அந்த மாதிரி அதிகாரத்துக்கு உடையவர். மோந்திரம் போடலாமா வேணாமா? கண்டிப்பாக போடலாம். அதாவது அந்த இப்போ நம்ம ஒரு தெய்வத்தை பார்த்தோன்னா, இப்போ நம்ம வந்து திருவண்ணாமலைக்கு போகணும், சாமியை பண்ணோம், என்னதான் கோடி லட்சம் பணம் வச்சுருந்தாலும் அவன் தான் வணங்கி அவன் அருள் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துலையே நம்ம காலை வைக்க முடியும். சரிங்களா, அது வந்து தெய்வ வழிபாடு ஒரு ஈர்ப்பு ஒன்று இருக்கும். சரிங்களா, நம்ம நினச்சாலாம் எல்லா இடத்துக்கும் போயிடுமா, அவங்க நினைக்கணும் அந்த கடவுள் நீ என்னை பார்க்கவான்ட்டு. அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு நாள் வரும். சரிங்களா, இது வந்து அணியக்கூடிய நாட்களாக இருக்கும். அந்த அணியக்கூடிய நாட்களாக இருந்தால் உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கைங்களும் சிறப்பான சிந்தனைகளும் எல்லாமே நடக்கும். உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் எதனா ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா இந்த மோதிரமாகப்பட்டது உங்களுக்கு காக்கும். இன்னொன்று, இந்த மோதிரம் வந்து வெள்ளியில் போடுறது சிறப்பா இல்லாட்டி வந்து தங்கத்தில் போடலாமா? அதாவது பார்த்தீங்கன்னா இருக்கிறவன் இல்லாதவன் தாங்க இங்கே கஷ்டம். அதாவது யார் இப்போ தங்க ரக வந்து கம்மியாக இருந்ததுன்னா எல்லோரும் நம்மளும் போடலாம், நீங்களும் போடலாம். சரிங்களா, ஐம்பொன்னில் போகிறது இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம உடம்புக்கும் நல்லது, எதிர்ப்பு சக்திகளுக்கும் ரொம்ப நல்லது. இப்போ நான் உங்களுக்கு எதனா ஒரு விஷயம் செய்கிறேன்னா அந்த ஐம்பொன்னுவான பொருளாகப்பட்டது வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் தடுக்கும் நிலை கொண்டது ஐம்பொன். சரிங்களா, ஐம்பொன்னில் போட்டிங்கன்னா இன்னும் அம்சமாக இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கை. இப்போது சாமி மோதிரம் போடும் போது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கு போகும்போது அந்த மோதிரத்தோட போகலாமா, இல்லை மோதிரத்தை கழட்டி வச்சுட்டு போகலாமா? நான் என்ன கேட்குறேன்னு உங்களுக்கு எனக்கு நல்லா புரியுது. கண்டிப்பாக நம்ம தெய்வம் அதான் சொல்கிறோம் பார்த்தீங்களா, சாமியை வந்து அந்த டைமுக்கு மட்டும் நம்ம இருந்து ஏமாற்றக்கூடாது. எல்லா டைமும் கடவுள் நினச்சோன்னா கடவுள் கண்டிப்பாக இருப்பார். நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம், இல்லை ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணுறோம், இல்லை ஒரு போதை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த தெய்வீக பொருள். சரிங்களா, ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு தங்கமோ வெள்ளியும் வாங்கினோன்னா விலை கொடுத்து வாங்குகிறோம். அதை வாங்கிட்ட ஒன்று ஃபஸ்ட்டு பெரியவங்க கையில் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கி பண்ணி போடுவோம் ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா வீட்டில் பூஜை அறையில் வச்சுட்டு போட்டு கொடுப்போம். அப்போது அதுக்கு ஒரு மகிமை உண்டு. அது தெய்வீக பொருள் இருக்கிறது தான் இந்த 2 பேர்கிட்டையும் நம்ம கொடுத்துட்டு நம்ம அணிகிறோம். அப்பேற்பட்ட பொருள் வந்து அந்த மாதிரி இடத்துக்கு போட்டுன்னு போனோன்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு பந்தாக்கோ உங்களுக்கு ஒரு கெத்துக்கோசம் அது நல்லாயிருக்கும். ஏன்னா சாமி மோந்திரம் கோல்டு அப்படின்ட்டு. ஆனால் அது எந்த ஒரு யூஸுமே இல்லை, சும்மா பேருக்கு போட்டுனுக்கலாமே தான். அதில் எந்த ஒரு பவரும் எந்த ஒரு எதிர்ப்பு சக்தியும் தன்மையும் கிடையாது. சரிங்களா, முற்றிலும் அதை தவிர்த்துட்டு எதனா நீங்கள் தப்பு பண்ணுறது தான் ஒரு மஞ்சள் தண்ணியிலையோ இல்லை ஒரு பாலிலையோ போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து நம்ம போட்டுக்கலாம், இல்லை மறுநாள் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அதனால இந்த பிரச்சனையும் கிடையாது. சாமி மோதிரம் கண்டிப்பாக யார் வேணாலும் போடலாம். அதே மாதிரி ஆக்ரோஷமான சாமி மோதிரம் தான் போடக்கூடாது. ஓ, அதுதான் அந்த காளி, அங்காளம்மன், இந்த மாதிரி வந்து பிரத்யங்கரா தேவி, இந்த சர்பம், சரிங்களா, இந்த மாதிரி மோந்திரங்க வந்து யார் போடணும்னா மாந்திரிகவாதிகள் போடுவாங்க, மருளாடிகள் போடுவாங்க. சரிங்களா, இவங்க 2 பேர் தான் போடுவாங்க. ஃபேஷனாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பசங்க வந்து இந்த ஸ்னேக், அதாவது பாம்பு மோதிரம்லாம் போடுறாங்க. அது முற்றிலும் தவிர்க்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து நாகசர்பன்ட்டு இருக்குது, கல்யாணமே ஆகாது. இல்லாத நாகசர்பத்தை இவனுங்களே அந்த மோதிரத்தை போட்டு இவனுங்களே எடுத்துப்பானுங்க. ஐயோ, புரியுதுங்களா? சர்பம் நாகசர்பம் இருக்குது, நாகதோஷம் இருக்குன்னுவாங்க. சரிங்களா, மோந்திரம் போட்டால் நாகதோஷம் வரும், கண்டிப்பாக வரும். ஏன்னா அது வந்து அடியக்கூட பலன் உனக்கு இருந்தால் தான் அந்த மோந்திரத்தையும் நீ போடணும். ஏதோ ஒரு ஃபேஷனுக்கோ ஒரு நாள் சும்மா எதுக்கோ ஒரு வீடியோக்கோ அப்படின்னா போட்டுக்கலாம், ஒன்றே பிரச்சனை. தொடர்ந்து நம்ம போட்டு இருந்தோம்னா அது போடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பாம்பு மோதிரம் இதெல்லாம் போடவே கூடாது. இந்த மண்டோடு வச்சது அதான் இப்போ ஃபேஷன் ட்ரெண்ட். எலும்பு கூட செயின் டாலரே போடுறாங்க. அதுதான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இப்போ எல்லாமே ஃபேஷனாக வந்துச்சு. ஃபேஷன் வந்து ரொம்ப நாள் நல்லா இருக்காது. ஏன்னா யார் அதை போடணுமா கேட்கலாம், நீங்கள் தான் போடணுமா, ஏன் நாங்களாம் போடுங்க. விதிமுறைகள் தெரிஞ்சால் போடலாம். விதிமுறைகளே தெரியாமல் நானும் போடணுன்னு போகிறேன். ஒருத்தர் கீழே இங்கேருந்து மலையில் குச்சி சாவரன்னு முடிவு எடுத்துட்டா நானும் போய் நீ போகிறேன்னு நான் போக முடியுமா, யார் என்னன்னு தெரியாமல்? அந்த மாதிரி தான் அதுக்கு ஒரு பாரம்பரிய ரகசியங்கள் இருக்கும். இதுக்கு இதுதான் செய்யணும், இதுக்கு இதுதான் கடமை அப்படின்னு செஞ்சாதான் அதோடைய பலன்கள் வரும். நம்ம இப்போ எனக்கு ஒரு நாக மோதிரம் நான் போகிறேன்னு வைங்களேன், இதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன செஞ்சால் தெளிவுன்னு எனக்கு கிடைக்கும். நீ ஏதோ ஒரு ஆசையில் ஒரு 50 ரூபா 100 ரூபா கொடுத்து வாங்கி போகிற, ஏதோ உனக்கு நீ நல்லா இருந்திருப்ப, அந்த மோதிரம் போட்டு நல்லாவே இருந்திருக்க மாட்டேன். அதாவது நீ விலை கொடுத்து ஒரு சூனியத்தையும் வச்சுக்கிறீங்க,
அதை சூனியத்தை எடுக்கிறதுக்கும் எங்ககிட்ட வரீங்க. இப்போ இது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை தான், உங்கள் வாழ்க்கையை மாற்றி போட்டுருவோம்ல, இதுதான் விஷயம். ரொம்ப அருமையாக சொன்னீங்க முனீஸ்வரன். நன்றி. நன்றி, வணக்கம்.